Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarampalayam. Yes, students, I welcome all of you to our English class. In the previous class, I gave you a wonderful introduction about a story, a nice short story written by Satyajit Ray, the famous icon of Indian film history. Yes, students, in the introduction I gave, this is Satyajit Ray, and a best-known actor, director, filmmaker, music composer, and screenwriter, and also a writer also. Actually, this story, the Attic, is translated from the Bengal story Silakoda, yes, which owns a wide appreciation, and it was also made into a short film uh, years before. Yes, student, this is a wonderful story of Satyajit Ray, the Attic, where Aditya and the narrator went. They were returning from their new factory from Theodorganj to Calcutta. On the way, they happened to see a road which leads to Brampur, where Aditya was born and completed his matriculation examination. In that place only, their forefathers, their ancestors, or Aditya's ancestor were once Zamindar, and 29 years ago he left the place and moved to Calcutta. And after his father's death, he did his own business, and this is the time he wanted to revisit Barampur after 29 years, and he wished to visit that Najin uncle tea shop and had some tea and there he happened to meet a person, a stranger named Sanyal, whose behavior looks very different, and he sang a song of Tagore titled Pandraksha. And after hearing the song, there was a sudden change of expression in Aditya's face. The narrator, maybe you can imagine, the narrator is the author, which is Satyajit Ray. And the narrator noticed a sudden change of emotions in Aditya's face after seeing or after hearing the song of Tagore by Sanyal. இப்போது நம்ம கதையில் வர ஆதித்யா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்டோட தியோடர்கஞ்ச் அப்படின்ற இடத்துலேருந்து வெளியில் வர கல்கத்தாவுக்கு போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் தன்னோட சொந்த ஊர், தான் பிறந்து வளர்ந்த ஊரான அந்த பிராம்பூரை போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு அந்த ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகிறாங்க. அங்கே அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அந்த நஜினங்கல் டீ கடை இருக்கும் அங்கே போய். இப்போ நான் 29 இயர்ஸுக்கு முன்னாடியே அந்த ஊரை விட்டு நான் வந்துட்டேன். இப்போ எல்லாமே நிறைய மாறி இருக்கும். அதனால் நம்ம போய் பழசை பார்க்கணுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். அதனால் வேணும்னா அந்த நஜின் அங்கிளோட டீ கடைக்கு போகலாம், அங்கே அந்த கடை இருந்ததுன்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிராம்பூர் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஊரில் தான் நம்ம ஆதித்யா பிறந்து வளர்ந்தான். மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எல்லாம் அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்கூலில் தான் படித்து முடித்தார். அதை விட ஒன்று என்ன அப்படின்னா, அந்த ஊரில் தான் தன்னோட தாத்தாக்கள் எல்லாமே இப்போ பெரிய பெரிய ஜமீன்தாராக அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்றது. அப்போது அந்த டீ கடையில் வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இந்த ஸ்டோரியில். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்யால் அப்படின்ற ஒருத்தர். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவரோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ப்ளஸ் இவங்க அங்கே டீ சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், திடீர்னு தாகூரோட பண்ரக்ஷா அப்படின்ற ஒரு பாட்டை அந்த இடத்துல பாடிட்டு எல்லாருக்கும் நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது அங்கே அதுதான் அவங்க எதிர்பார்த்தது, டீ கடையில் டீ சாப்பிடணும். அங்கே வர்ற ஒரு திடீர் கேரக்டர் தான் யார், மிஸ்டர் சன்யால். காதும் சரியாக கேட்காது, கண்ணும் தெரியாது, இருந்தாலும் அவர் எப்படி போயிட்டுருக்கார் அப்படின்றது. இப்போது சன்யால் என்ற கேரக்டர் யார், அங்கே எதுக்கு வந்தார், அவருக்கும் நம்ம ஆதித்யாவுக்கும் என்ன ரிலேஷன், அது என்ன, ஆதித்யா அந்த சாங்கை கேட்ட உடனே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவான் எப்படின்னு பாருங்களேன். அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். பாருங்கள். I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. I repeat I means the narrator or the author. The narrator or the author. நம்ம ஆத்தராக கூட அந்த நேரேட்டராக கூட இருக்கலாம், கதை சொல்கிறவர். அப்போது I noticed a sudden change in Aditya's expression. ஆதித்யாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. And asked him the reason for it. என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். Without answering me, he asked Najin uncle
who the gentleman was and what he did. உடனே நான் கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் ஆதித்யா நம்ம டீ கடை நச்சின் அங்கிள் கிட்ட யார் அந்த ஜென்டில்மேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக கேட்குறாரு. பாருங்க, ஆஃப்டர் சீயிங் சன்யால் அண்ட் ஆஃப்டர் ஹியரிங் த சாங் ஆஃப் தாகூர் பண்ட்ரக்ஷா பை சன்யால் there was a certain change of expression in Aditya's, but the narrator asked what was the reason, but without answering the narrator, Aditya inquired about that gentleman from நஜின் அங்கிள் டீ ஷாப்பு. நஜின் அங்கிள் கிட்ட யார் அந்த ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாரு. அதுக்கு நஜின் அங்கிள் ரிப்ளை பண்ணுறாரு. பாருங்க, நஜின் அங்கிள் ரிப்ளைட் சசாங்கா சன்யால். ஹிஸ் நேம் இஸ் சசாங்கா சன்யால். அந்த டீ கடையில் டிஃப்ரெண்ட் பிஹேவியரில் இருந்த அந்த ஆளோட பேர் வந்து சசாங்கா சன்யால். வாட் கேன் பி டன், என்ன பண்ணுறது? ஹி லீட்ஸ் எ கர்ஸ்டு லைஃப். ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கான் கிரேசி. கிரேசி மீன்ஸ் மேடு. கொஞ்சம் லைட்டாக மென்டலாகவும் ஆகிட்டான், மனநிலை சரியில்லாமலும் ஆகிட்டான். ஐ திங்க் பட் ஹேஸ் நாட் ஃபர்கட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கான். ஆனால் ஹி ஹேஸ் நாட் ஃபர்கட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்தது எதுவுமே அவன் மறக்கலை, அப்படியே தான் வச்சுருக்கான். ஆனால் லுக்கிங் கிரேசி. sold his land to get his only daughter married. sold his land to get his only daughter married. தன்னோட நிலபலங்கள் எல்லாத்தையும் விற்று தன்னோட ஒரே ஒரு பொண்ணுக்காக மேரேஜ் பண்ணி வச்சான், கல்யாணம் பண்ணி வச்சான் நிலத்தை விற்று. he lost his wife and only son last year. லாஸ்ட் இயரில் தான் அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒரே ஒரு மகனும் இறந்து போயிட்டாங்க. சின்ஸ் தென் he is somewhat changed. அப்போலிருந்து இப்போ ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கான். நாட் ரியலி நார்மல். சன்யால் இஸ் நாட் ரியலி நார்மல். இப்போ சன்யால் கொஞ்சம் நார்மலாகவே இல்லை, கொஞ்சம் கிரேசியாக ஆகிட்டான். அதாவது கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக ஆகிட்டான், மனநலம் பெறல்ன்ற மாதிரி நடந்துக்கிறான். வேர் டஸ் ஹி ஸ்டே? அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்குறாரு, ஆதித்யா எங்கே அவர் தங்கியிருக்காரு அப்படின்றது. ஹீ ஸ்டேஸ் வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ். சன்யால் தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில், யாரோட வீடு? ஜோகேஷ் கபிராஜோட வீட்டில் தான் தங்கியிருக்காரு சன்யால். சசாங்கா கம்ஸ் ஹியர், ஹேஸ் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே. சன்யால் என்ன பண்ணுவார்? அடிக்கடி எங்கள் டீ கடைக்கு வருவார். ஹேஸ் டீ குடிப்பான், அண்ட் பிஸ்கெட் சாப்பிடுவான், அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பே. எப்போவுமே மறக்காமல் அதை காசு கொடுத்துட்டு போயிடுவான். ஹேவிங் அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அக்யூட் அப்படின்னா கிளியர் அப்படின்ற மீனிங் இப்போ, விச் மீன்ஸ் வெரி கிளியர். ஹீ இஸ் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். மிகவும் சுயமரியாதை உள்ள ஒரு ஆள். என்ன இதில் சுயமரியாதை அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ பைசா இல்லை, நம்ம ரொம்ப அப்நார்மலாகவும் இருக்கோம். இருந்தாலும் தான் சாப்பிட்ற டீ பிஸ்கெட்ஸுக்கான பணத்தை தான் கொடுக்கணும் அப்படின்ற அந்த சுயமரியாதை இன்னும் அவன்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? சன்யால் கிட்ட. தென் ஒன் மோர் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர்மா, ஆதித்யா once said to his friend that he was always the second in the school அப்படின்னு சொன்னார். தான் எப்போவுமே செகண்டாக தான் இருப்பேன், நல்லா படிப்பேன், ஆனால் என்னோட செகண்ட் பிளேஸ் தான் அப்படின்னா. இப்போ ஏன் இந்த சன்யாலை பற்றி இவர் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாரு? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஹேவிங் an acute sense of self-respect, but how long things will remain like this? ஆனால் வர்றான், சாப்பிட்றான், பணம் கொடுத்துட்டு போயிடுறான், ஆனால் how long will remain like this? இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? I don't know. பாவம், ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹேவிங் பெய்ட் அவர் பில், நாங்கள் சாப்பிட்ட டீ அண்ட் பிஸ்கெட்ஸுக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்டு, அண்ட் அசர்டைன் த லொக்கேஷன் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜஸ் ஹவுஸ். இப்போது அசர்டைன் மீன்ஸ் மேக் ஷியோர். அசர்டைன் மீன்ஸ் மேக் ஷியோர். அண்ட் வி பெய்ட் அவர் பில் அண்ட் வி வாண்டட் டு மேக் ஷியோர் வேர் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆதித்யா சன்யால் தங்கி இருக்கிற ஜோகேஷ் கபிராஜோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டு போனோம். வி காட் இன் டு த காரில் ஏறினோம். ஆதித்யா வாஸ் அட் த வீல். யூ மஸ்ட் ரிமெம்பர் த வேர்ட். திஸ் இஸ் அன் இடியம் which means driving. ஆதித்யா வாஸ் அட் த வீல். இப்போ இந்த இடத்துல கார் ஓட்டுறது யார் அப்படின்னா நம்மளோட ஆதித்யா. அண்ட் ஆதித்யா வாஸ் டிரைவிங். why he started driving? because that is his native place and he only knows whose house is where and where is Jokesh Kabiraj's house. Like that, Aditya was very eager to drive to
ஜோகேஷ் கபிராஜஸ் ஹவுஸ். ஹி எக்ஸ்பிரஸ்ட் த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். நேராக ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு போகலான்னு நாங்கள் கிளம்பினோம். அப்போ ஆதித்யா திடீர்னு என்ன சொன்னார், நம்ம பழைய வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறான். ஹி எக்ஸ்பிரஸ்ட் த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு see your house after all, I said. So you do you want to see your house after all? என்னது, உன்னோட வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான். It has become essential to do so. இப்போது என்னோட வீட்டை போய் பார்க்குறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் அப்படிங்கிறாரு ஆதித்யா. His nerves seemed overwrought. His nerves seemed overwrought. Overwrought means a kind of upset. கொஞ்சம் அப்செட் ஆகி இருக்கிறாரு. யார், நம்ம ஆதித்யா. ஏன் அப்செட்டாக இருக்கான், எதுக்காக இவ்வளோ சேஞ்சஸ் அவனை பார்க்கும்போது அப்படின்னு நம்ம நேரட்டருக்கு இன்னும் தெரியல. கிளம்பி போகிறாரு ஆதித்யா கூடவே. ஃபார் சம் ரீசன் he was upset for some reason. திடீர்னு நல்லா இருந்தவன் இப்படி அப்செட் ஆகிட்டானே ஆதித்யா, என்ன ரீசன் தெரில. we soon reached the house. யாரோட ஹவுஸ் இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க, ஆதித்யா தான் தங்கியிருந்த அந்த பழங்காலத்து வீடு, ஜமீன்தார்களோட வீடு, அந்த வீட்டை வந்து சேர்ந்துட்டாரு. which was surrounded by high walls. அந்த வீட்டை சுற்றி நல்ல மிகப்பெரிய காம்பவுண்ட் வாலெல்லாம் நிறைய இருக்குது. even from the ruins means damages. actually 29 years before the house was old, 200 years old. 29 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடு 200 ஆண்டுகள் பழமையான வீடாக இருந்தது. இப்போது நிறைய டேமேஜஸ் இருக்குது. அதான் பாருங்கள், ஈவன் ஃப்ரம் த ruins, ஈவன் ஃப்ரம் த டேமேஜஸ் ஒன் குட் ஈஸிலி இமேஜின் ஹவு கிராண்ட் இட் வாஸ். இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அங்கங்கே டேமேஜஸ் இருக்குது, இப்போ பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதாச்சு, பழுதடைந்து இருக்குது. ஆனாலும் வீட்டை பார்த்தா அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அதெல்லாம் ரொம்ப கம்பீரமான வீடாக இருந்திருக்கும். பிகாஸ் இட் belongs to zamindars. இப்போது we entered the building. அந்த வீட்டுக்குள்ளார ஆதித்யாவும் நானும் உள்ளே போனோம். climbed up the stairs and reached the attic. you underline the word ma, this is the title of the lesson also. அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். திடீர்னு படிக்கட்டில் ஏறினோம். we reached the attic. மேல் மாடியில் இருக்கிற அந்த அறைக்கு நாங்கள் போனோம். that is the attic on the second floor of the house. வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் அந்த attic இருக்குது. அந்த attic கிட்ட நாங்கள் போனோம். this was my favorite room, said ஆதித்யா. கடன்னு வீட்டுக்குள்ளே போனவன் அந்த ஆட்டிக்கே போகிறாரு அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் இதுதான் என்னோட ஃபேவரிட் ரூம், said ஆதித்யா. The attic has always been a favorite with the children. எப்போவுமே ஆட்டிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் என்னது பிடிக்கும் அப்படின்றது தான். ஏன் பிடிக்கும்? It is in the attic that the child seems to be in a world of its own. இந்த ஆட்டிக்கில் இருக்கும்போது தான் குழந்தைங்க என்னன்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா they were in their own world. அதாவது தன்னோட சொந்த உலகத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்குவாங்க குழந்தைங்க. எப்போது? இந்த ஆட்டிக்கு வரும்போது மட்டும். ஆட்டிக் அப்படின்னா பாருங்கள், இப்போ தமிழில் பரன் அப்படின்னு சொல்லுவோம். மேல் மாடி, அந்த ரூஃபை ஒட்டி இருக்கிற ஒரு இடம். A portion of a wall of the attic had crumbled down. போர்ஷன் ஆஃப் த வால் ஆஃப் த ஆட்டிக்கு, அந்த ஆட்டிக்கை சுற்றி இருக்கிற செவரில் ஒரு போர்ஷன் வந்து நல்லா க்ரம்பிள்டு டவுன்னா ஃபெல் டவுன், கீழே. அதாவது ஆட்டிக்குன்னா அதை சுற்றி கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு சைடில் இருக்கிற வால் உடஞ்சி போய் விழுந்தது. அண்ட் த்ரோ த விண்டோ, அந்த உடஞ்சி போன அதை வழியாக த்ரோ த விண்டோ தட் கேன் பி கிரியேட்டட், அந்த உடஞ்சி போன இடத்துல ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்குது. வி குட் சி த ஸ்கை, அந்த ஓட்ட வழியாக பார்த்தா வெளியில் இருக்கிற வானம் தெரியும், த ஃபீல்ட்ஸ் தெரியும், த பார்ட் ஆஃப் த ரைஸ் மில், பக்கத்தில் இருக்கிற ஒரு ரைஸ் மில் அப்படி தெரியும், த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள், ஸ்பயர் அப்படின்னு சொன்னால் டவர், கோபுரம். ஸ்பயர் அப்படின்னா டவர். பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில், பக்கத்தில் இருக்கிற கோயிலோட, பழங்காலத்து கோயிலோட அந்த டவர், கோபுரம் நல்லாவே தெரியுது. இந்த ஹோல் ஹவுஸ், அந்த மொத்த வீட்டிலையுமே த attic had probably been the worst hit by wind and weather. வீடே நல்லா தான் இருக்குது. அந்த வீட்டில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம், ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறது எதுனா இந்த ஆட்டிக்கு தான். ஏன்னா அந்த உடஞ்சி போன செவரு வழியாக காற்று, மழை, வெயில் இதெல்லாம்
பட்டு ஆட்டிக் ரொம்ப மோசமாக இருக்குது. த ஃப்ளோர் வாஸ் ஸ்டோன் வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரா அண்ட் பீஜியான் ட்ராப்பிங்ஸு. அந்த அந்த ஆட்டிக்கோட ஃப்ளோர் அதோட தரை எப்படி இருக்குன்னா ஸ்டோன் அப்படின்னா ஃபில்லுடு வித் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரா. ட்விக்ஸ்னால் சின்ன சின்ன மரக்கிளைகள், அதாவது காற்றடிச்சு வந்து விழுந்த மரக்கிளைகள், நிறைய ட்விக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரான்னா நிறைய வைக்கோல் அண்ட் பீஜியன் ட்ராப்பிங்ஸு, புறாக்களோட எச்சங்களும் அங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது தான். அப்படின்னா காற்று மலையில் அந்த குப்பையெல்லாம் உள்ளே வந்து விழுந்திருக்குது, அங்கே புறாக்கள்லாம் நிறைய தங்கியிருக்கிறது நல்லா தெரியுது. அமாங் அதர் திங்ஸு இன்னும் நிறைய என்னென்னமோ விஷயங்கள்லாம் அங்கே கிடைக்குது. தேர் வாஸ் ஏ ப்ரோக்கன் கிரிக்கெட் பேட்டு. அதே ஆர்டிக்கில் ஒரு உடஞ்சி போன ப்ரோக்கன் பேட் ஒன்று இருக்குது. த ரிமைன்ஸ் ஆஃப் அன் ஆர்ம் சேர் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க வயசானவங்க படுத்திருக்கிற அந்த சாஞ்சிட்டு கிடக்கிற அந்த சேரில் உடஞ்சி போய் அங்கே கிடக்குது. அண்ட் ஏ வுட்டன் பேக்கிங் கேஸ் அப்படின்றது மரத்தால் செஞ்ச ஒரு பெட்டி. இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான். சரி, இது எல்லாமே அதை தேடுறாரு, அவர் பார்க்குறாரு. அண்ட் ஆதித்யா காட் ஆன் த டாப் ஆஃப் த பேக்கிங் கேஸ். அந்த பேக்கிங் கேஸ் அந்த மரப்பெட்டியை தாண்டி ஏதோ தேடுறாரு. அண்ட் புஷ்டு ஹிஸ் ஹேண்ட் இன்சைடு த வென்டிலேட்டர் அப்படின்றது காற்று உள்ள வெளியே வரதுக்காக இருக்கிற அந்த ஓப்பன் பிளேஸு. அது பக்கத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது தஸ் அப்செட்டிங் த ஸ்பேரோஸ் நெஸ்ட். அப்செட்டிங் மேக் இட் ஃபால். இப்போ வண்டி அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கமந்துருச்சு அப்படின்றது. இப்போ அவர் அதை இதென்ன தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கட்டியிருக்கிற ஒரு குருவியோட கூட்டை கீழே தள்ளி விட்டுறாரு. ஏ பார்ட் ஆஃப் விச் ஃபெல் டு த கிரவுண்டு. அதில் ஒரு பகுதி வந்து கீழே விழுந்துருது. ஹவெவர் he heaved a sigh of relief when he had got that he had been looking for. He heaved a sigh of relief அப்படின்னா படபடன்னு அதை இதுன்னு தேடிட்டு இருந்தவர் இப்போ ரிலாக்ஸாக இருக்கார். Now he was relaxed because he found out what he searched. என்ன தேடிட்டு இருந்தமோ அது கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். என்ன அப்படி அந்த ஆர்டிக்கில் தேடினார், எதுக்காக அதை தேடி எடுத்து வச்சுருக்காரு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு பார்க்கலாம். When I asked him what it was, he said, "You will get to know very soon." நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா அது கையில் என்ன தேடுற அப்படின்னு கேட்டேன். "You will get to know very soon." உனக்கு அது என்னன்றது உனக்கு சீக்கிரம் தெரியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா எதுக்காக பண்ணுறான்றது தெரியல. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தான், ஆட்டிக்கு போய் ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டான், உடனே அடுத்து ஜோகேஷ் கெப்ராஜ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றான். என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. We next went to the jewelers to find out the weight of the article. நல்லா கவனிங்க. அடுத்தது அந்த வீட்டில் இருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு நேராக ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறான். அங்கே போய் அதோட வெயிட் என்ன அப்படின்றது பார்க்குறான். அப்போ ஜுவல்லரி ஷாப்பில் போய் வெயிட் போடுறாங்க அப்படின்னா மேபி அது என்னவாக இருக்கும், ஏதாவது வேல்யூபிள் கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், இல்லை சில்வர் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அப்போ ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு அதை வெயிட் பார்க்குறாங்க. த ஜுவல்லர் ரிமார்க்டு தட் இட் வாஸ் an antique means ஓல்டு. அந்த ஜுவல்லர் ஷாப்பில் இருக்கிறவன் என்ன சொன்னான்னா அந்த பொருளை பார்த்துட்டு இது ரொம்ப பழங்காலத்து பொருள், ரொம்ப ஓல்டு டைப் ஆஃப் ஆர்டிக்கல் அப்படிங்கிறாரு. அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் த ஹவுஸ் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ். உடனே இந்த ஜுவல்லர் ஷாப்பில் அந்த வெயிட் எவ்வளோ என்னன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் நேராக எங்கே போனோம், ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு போனோம். தோ ஐ வாஸ் லிட்டில் கியூரியஸ், ஐ டிடன்ட் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங். ஏன் இவன் திடீர்னு ஆதித்யா இத்தனையும் பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தான் இருக்குது ஏன்னு கேட்குறதுக்காக. ஆனால் நான் எதுவும் கேட்கல, அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் போனேன் அப்படின்றது தான். யூ ஜஸ்ட் ரீகால் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட்மா. யூ சி ஜஸ்ட் Aditya wanted to revisit his native place and visit the tea shop and to had some tea there, like that only he wished. But what are all the things he was doing now? ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு போனால் சன்னியாலை பற்றி என்கொயரி பண்ணனா, அந்த வீட்டில் இருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு ஜுவல்லரி ஷாப்லேருந்து நேராக ஜோகேஷ் கபிராஜ் வீட். அப்போ சன்னியால் பார்க்க போகிறாரு. ஐ டிடன்ட் ஆஸ்க் ஆதித்யா எனிதிங். இப்போது வி ரீச்டு த ஜோகேஷ் கபிராஜ் ஹவுஸ் அவங்க ஜோகேஷோட வீட்டுக்கு வந்தாச்சு. வி என்டர்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு த ரூம் வேர் சன்யால் சசங்கா சன்யால் ஸ்டேடு. வீட்டுக்குள்ளே போய்
அந்த வீட்டில் எந்த இடத்துல சன்னியால் தங்கியிருக்காரோ அந்த ரூமை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். சசாங்கா அங்கிள் வாஸ் பிஸி ரெசைட்டிங் வேர்சஸ் ஃப்ரம் தாகூர். சன்னியால் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார்? ரிசைட்டிங் அப்படின்னா நம்ம மெமரியில் இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்பி ரீகால் பண்ணுறது, மெமரியில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறது. அப்போ சன்னியால் என்ன பண்ணார்? ஏதோ தாகூரோட நிறைய பாடல்கள் எல்லாம் அழகாக பாடிட்டு இருந்தார். வெர்சஸ் அப்படின்னு சொன்னால் கவிதைகள் தாகூரோட கவிதைகள் எல்லாம் அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தார். வென் ஹி ஹேட் ஃபினிஷ்டு, எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஆதித்யா கேட்டான், மே வி கம் இன், நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு ஆதித்யா கேட்கான். ஹீ டர்ன்ட் அண்ட் ஃபேஸ்டு ஆஸ், பாட்டு பாடிட்டு இருந்த சன்னியால் அப்படி திரும்பி எங்களை பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னன்னு பேசுகிறாரு அப்படின்றது தான். எதுக்காக இவ்வளோ விஷயம் திடீர்னு அந்த பாலை இங்கே பார்க்க வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். நோ ஒன் விசிட்ஸ் மீ ஹி செட் இன் அன் அன்பர்டர்ப்டு மேனர். அன்பர்டர்ப்டு கவனிங்க, காம் ஆர் ரிலாக்ஸ்டு. ஒருத்தருமே என்னை பார்க்க இது வரைக்கும் வர்றதில்லை, வந்ததில்லை. நீங்கள் வந்திருக்கீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்? சன்னியால். நோ ஒன் விசிட்ஸ் மீ. யூ சி திஸ் வேர்ட் இஸ் மச் வெரி பெயின்ஃபுல் பிகாஸ் இட் ஷோஸ் த வெரி பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் சன்னியால். அதாவது இந்த வார்த்தைகள் மிக வலிமையான வார்த்தைகள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருமே என்னை தேடி வர்றதில்லை, என்னை பார்க்க வர்றது கிடையாது, நீங்கள் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா சன்னியால் ஃபீல்ஸ் அலோன் இன் த ஹவுஸ் பிகாஸ் ஃபார் ஹிம் நோ ஒன் கேம் டு விசிட் அட் எனி டைம். யாருமே எந்த டைம்லையும் வந்து யாரும் இது வரைக்கும் அவரை பார்த்தது கிடையாது அப்படின்ற ஒரு வலிகள் நிறைந்த அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு சன்னியால். வுட் யூ மைண்ட் இஃப் யூ கம் இன், நாங்கள் உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் ஏதாவது நினைப்பீங்களா? யார் சொல்கிறது? ஆதித்யா. அதுக்கு நம்ம சன்னியால் சொல்கிறாரு, கம்மின், உள்ளே வாங்க அப்படின்றாரு. ரூம்குள்ளே போனோம். எக்ஸப்ட் ஃபார் எ சார்பாய் தெர் வாஸ் நத்திங் எல்ஸ் டு சிட் ஆன், ஸோ வி ரிமைண்ட் ஸ்டாண்டிங். அந்த அவர் தங்கியிருக்கிற அந்த அறைக்குள்ளே போகும்போது அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா பாருங்களேன். எக்ஸப்ட் ஃபார் எ சார்பாய் அப்படின்றது உட்டன் காட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று கைத்து கட்டில். சார்பாய் அப்படின்றது என்னது? கைத்து கட்டில். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கைத்து கட்டிலை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை உட்கார்றதுக்கு. ஸோ வி ரிமைண்ட் ஸ்டாண்டிங், நாங்கள் 2 பேரும் நின்றுட்டே இருந்தோம். இப்போ ஆதித்யா கேட்குறாரு, டு யூ ரிமெம்பர் ஆதித்ய நாராயண் சௌத்ரி? ஆதித்யா ஆஸ்க்டு ஹிம். பாருங்கள், நம்ம ஆதித்யா வந்து சன்னியால் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, ஆதித்ய நாராயண் சௌத்ரியை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் அந்த ஆதித்ய நாராயண சௌத்ரி? பாருங்கள், மேபி நாம் இமேஜின் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆதித்யா பிஸ்னஸ்மேன் சொல்கிறோம், மேபி ஆதித்யாவோட ஃபுல் நேம் கூட இருக்கலாம், ஆதித்ய நாராயண் சௌத்ரி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஆதித்யா. அஃப்கோர்ஸ் செட் த ஜென்டில்மேன். சன்னியால் அதுக்கு என்னங்கிறாரு? நல்லாவே தெரியும். த ஸ்பாயில்டு சைல்ட் ஆஃப் அஃப்ளூவன்ட் பேரண்ட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் லைன் விச் ஷோஸ் த ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் ஆஃப் ஆதித்ய நாராயண் சௌத்ரி. கவனிங்க, அந்த ஆதித்ய நாராயண சௌத்ரிங்கிறது வேறு யாரும் இல்லை, நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த பிஸ்னஸ்மேன், அவர் தான் ஆதித்ய நாராயண் சௌத்ரி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சன்னியால். கவனிங்க, இதை கேட்குறது ஆதித்யா தான் கேட்குறான். அதாவது தன்னை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கல, ஆதித்யாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறான். அப்போது தென் வை ஹி நெவர் விஷ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஆதித்யா? தான் ஆதித்யான்னு சொல்லாமல் ஆதித்யாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏன் கேட்குறாரு? அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு பாருங்கள் சன்னியால். த ஸ்பாயில்டு சைல்ட் ஆஃப் அஃப்ளூவன்ட் பேரண்ட்ஸ். அஃப்ளூவன்ட் அப்படின்னாப்பா வெரி ரிச், அதாவது ரொம்ப வசதி வாய்ந்த பெற்றோர்களால் கெட்டுப்போன ஒரு குழந்தை தான் அவன், நல்லாவே அவனுக்கு எனக்கு தெரியும் அப்படின்றது. திஸ் இஸ் எ ஃபேக்ட் அபவுட் ஆதித்யா. அதாவது ஆதித்யாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜமீன்தார்கள், பெரிய ரிச்சான ஃபேமிலியில் வந்தவங்க, அவங்களால தான் அந்த பையன் கெட்டே போனான் அப்படின்றத சொல்கிறாரு. அப்படி என்ன நடந்தது? வாஸ் எ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட். படிக்கும்போது நல்ல குட் ஸ்டூடெண்ட் தான். could never beat me. You must underline the word. நல்லா படிப்பான், ஆனால் என்ன மட்டும் அவனால் பீட் பண்ணவே முடியாது. Here is an twist opening. இங்கே என்ன ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா, ஆதித்யா தன்னோட பிஸ்னஸ்மேன் கிட்ட சொல்லியிருந்தார் என்னன்ட்டு, நல்லா படிப்பேன், என்னோட பொசிஷன் எப்போவுமே செகண்ட் பிளேஸ் தான் அப்படின்ட்டு. இப்போ சன்னியால் என்ன சொல்கிறாரு? நல்லா படிப்பான் ஆதித்யா, ஆனால் என்ன மட்டும் அவனால் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஸ்கூல் டைமில் ஃபஸ்ட்டு வந்தது யார்? நம்ம
நம்ம சன்யால் தான். அப்போது இந்த இடத்துல நாம் இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ சன்யாலும் ஆதித்யாவும் யார்? கிளாஸ்மேட்ஸ். ரெண்டு பேருமே என்னது? கிளாஸ்மேட்ஸு. எப்போவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரவன் சன்யால், எப்போவுமே ஸ்கூலில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறவன் நம்ம ஆதித்யா. இவ்வளோ தான் இந்த கதையோட ட்விஸ்ட் இந்த இடத்துல. ஆனால் ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் 29 இயர்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. வந்திருக்கிறது ஆதித்யா தான் அப்படின்றது சன்யாலுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியல. ஆனால் தன்னோட கிளாஸ்மேட்டை தான் சன்யால் அப்படின்றது ஆதித்யாவுக்கு தெரியும். ஆனால் தான் தான் ஆதித்யா அப்படின்றத மட்டும் ஆதித்யா என்ன பண்ண கிடையாது, சொல்ல கிடையாது. அப்போ கவனிங்க, ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெல்லஸ் ஆஃப் மீ. என் மேலே எப்போவுமே அவனுக்கு ஒரு பொறாமை உண்டு. யாருக்கு யார் மேலே பொறாமை? சன்யால் மேலே ஆதித்யாவுக்கு ரொம்ப பொறாமை. அண்ட் ஹி யூஸ்டு டு டெல் லைஸ். அதனால் என்ன பண்ணுவான்? நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவான். ஐ நோ செட் ஆதித்யா. இதுக்கு மேலே அவனை பேச விட்டு அப்படின்னா நம்ம மானம் போயிடும் அப்படின்னு ஆதித்யா என்ன பண்ணுறான்? ஐ நோ, எனக்கு நல்லாவே தெரியும். ஹீ தென் டுக் அவுட் எ பேக்கெட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். பாருங்கள் எவ்வளோ ரைமிங்காக இருக்குன்ட்டு. உடனே ஆதித்யா பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? தன்னோட பாக்கெட்டுக்குள்ளார இருந்து ஒரு கவரை எடுக்கிறாரு. அண்ட் ஹேண்டிங் இட் ஓவர் டு ஹிம். உடனே அதை எடுத்து நம்ம சன்யால்கிட்ட காட்டுறாரு. காட்டிட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் ஆதித்யா. அந்த ஆதித்யா தான் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பார்சல் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்றது தான். பாருங்கள், அவனுக்கு சன்யாலுக்கு தான் தான் ஆதித்யான்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நான் ஆதித்யா கிட்டேருந்து வரேன், ஆதித்யா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறாரு. வாட் இஸ் இட்? ஹி ஆஸ்க்டு. என்னது இது அப்படின்னு சன்யால் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆதித்யா, மணி. மணி. ஹவு மச் மணி? எவ்வளோ பணம்? 150 ருபீஸு. 150 ருபீஸ், 150 ரூபா அப்படிங்கிறாரு. ஹி ஹஸ் செட் தட் இட் வில் பி ஹாப்பி இஃப் யூ அக்செப்ட் இட். இந்த பணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆதித்யா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னார். நீங்கள் இதை தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கையில் நீட்டுறாரு. ஆனால் அந்த பணம் எதுக்காக 150 ருபீஸு ஆதித்யா கொடுத்தான்னு சொல்லி ஏன் ஆதித்யாவே நான் தான் ஆதித்யா இந்த பணத்தை நீ வாங்கிக்கோன்னு கொடுக்காம ஆதித்யா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆதித்யா ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ்மேன் தான். அப்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்ததுன்னா இந்த 150 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னால யோசிக்க வேண்டியதில்லை, நிறையாவே கொடுக்கலாம். ஏன் அந்த 150 ரூபா கொடுக்குறாரு? அந்த 150 ரூபாயை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா? இல்லை வந்திருக்கிறது ஆதித்யா தான் அப்படின்றது சன்யாலுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்றது இன்னும் தெரியலை. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஸோ ஆதித்யா gave 150 rupees to Sanyal and asked and told him that if you accept the money Aditya will be happy, like that Aditya said. இப்போ ஆதித்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. whether Sanyal accepted the money and what for 150 rupees. எதுக்காக அந்த 150 rupees? let me explain in the following class. with this I conclude the session, students. thank you for your kind support. thank you, students.